இன்றைக்கி பொடலங்காய் கூட்டு செஞ்சுருந்தேங்க. அதுக்கு சிறுபருப்பும் கடலப்பருப்பும் 1/4 மணி நேரம் கழுவி ஊற வச்சுக்கிட்டேங்க. இப்போது பொடலங்காயை மேலே தோல் சீவிட்டு உள்ளே இருக்க விதைகளெல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இப்போ வாஷ் பண்ண பருப்பில் 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகம், கட் பண்ணி வச்ச பொடலங்காய் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச பிறகு சிம்பிளாக இதை தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பரான பொடலங்காய் கூட்டு ரெடி. எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா சேர்த்து பெருங்காயம் சேர்த்து வேக வச்ச பொடலங்காயை சேர்த்து நல்லா 2 கொதி வந்தனும் உப்பு சேர்த்து இறக்குனிங்கன்னா சூப்பரான பொடலங்காய் கூட்டு ரெடி. டயபெட்டிக் பேஷண்ட், சுகர் பேஷண்ட்ஸ் பொடலங்காயை சாப்பிட்டுட்டு வரணும். தொடர்ந்து கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கவங்க, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கவங்கலாம் பொடலங்காயை தொடர்ந்து வாரத்தில் 2 வால் சாப்பிட்டு வாங்க. பொடலங்காயை காலையிலே செஞ்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுக்கு 2மே பொடலங்காய் கூட்டு பீட்ரூட் சட்னியோடு நான் சாப்பிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.